ஹலோ கைஸ், நான் ஒரு ஏஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து கைஜு நம்பர் 8 சீரிஸோட எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். அந்த எபிசோட்ல கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். இல்லைனா புரியாது. கூடவே தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலா போகும்போது, அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சவங்க எல்லாரும் கீழே கமெண்ட்ல ஃபயர் மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இப்ப வைஸ் கேப்டனும் தயாரா இருக்க ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோவோ யோசிக்கிறான், நான் இப்ப என்ன பண்றது? என்னால ஒரு மனுஷனை எதிர்த்து என்னோட ஃபிஸ்ட்டை பயன்படுத்த முடியாது. அதுவும் என்னோட வைஸ் கேப்டன் ஆஷினோவுக்கு எதிரவா. அந்த டைம் இவன் பார்க்காத நேரமும் நம்ம வைஸ் கேப்டனும் ஒரு கைஜுன்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒர்க் ஆகுது அப்படின்னா உன்னை என்னால கொல்ல முடியும் ஈஸியா. அதோட இவர் பண்றத பார்த்தா நம்ம இந்த இடத்துல கொண்டு போலியே, நம்ம திரும்பியே எப்படியாச்சும் உயிர் பழகணும்னா இந்த இடத்துல ஓடிதாகணும். அதுக்கப்புறம் அவன் தப்பிக்க இவரு ஸ்பீடா போயிட்டு அவன் கிட்ட போயிட்டு அடிக்கிறாரு தரமா. இந்த இருந்தாலும் ஹீரோ கொஞ்சம் ஈடு கொடுத்தாலும் ஹீரோவை யோசிக்கிறான், என்னடா இது ஒரு ஹியூமனாய்டு கைஜு ஈக்குவலா ஸ்பீடா இருக்காரு. அது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. உண்மையிலேயே சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் கிக்கரோட ஃபைட்டை கூட பாத்திருக்கேன். ஆனா இவர் ஃபைட் பண்றதை பார்க்கும்போது கண்டிப்பா இவர் ஒரு ஹியூமனா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்படி இப்பெல்லாம் நகர்றாரு. அந்த டைம் அவர் விடுறதுல நம்ம ஹீரோவோட கோர் வந்து உள்ள இருக்கிறது தெரியுது. அப்படிடா இவ்வளவு அட்டாக் பண்ணதுல நம்மளோட கோரே தெரியுது. இதை அட்டாக் பண்ணணும், இதோட கோர் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு பார்க்க ஹீரோ திரும்பி ரீஜெனரேட் பண்ணிடுறான். நான் இப்போ ஒரு ஹியூமன் தான், அதனால உயிர் படைக்கணும்னா இவர் எப்படியாச்சும் திசை திருப்பிட்டு நான் ஓடணும். ஏன்னா என்னோட ஸ்டாமினா வேற ரொம்ப கம்மியா இருக்கு. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அவர் அட்டாக் பண்ண என்னால ரீஜெனரேட் கூட பண்ண முடியும் போயிடும். திரும்பி அவர் போயிட்டு போய் ஃபைட் பண்ண அட என்ன எங்க காமெடி நடந்ததுக்கு. இதோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட இந்த 8.0 தான் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஏன் இது ஒரு டைகைஜு மாதிரி நடந்துக்குது? ஆனா எனக்கு ஏன் ஒரு வியர்டான ஃபீலிங் வருது இது கூட ஃபைட் பண்ணும்போது. சரி அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண தயாரா இருக்க. அவனோட பொசிஷனே வேற லெவலா இருக்கு. அவனும் 2 ஸ்லாஷ் காத்துலயே வீச. அது பார்த்தா ஹீரோ அட்டாக் பண்ண வந்து பார்த்துட்டு என்னது கண்ணுக்கு தெரியாத ஸ்லாஷா அப்படின்னு அதை டாச் பண்ணா கைகாலா 2 துண்டாவது. அந்த டைம் அவர் கிட்ட வந்து அட்டாக் பண்ண இல்ல இவர் என்ன டபுள் அட்டாக் பண்ண பாக்குறாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன கொண்டுடுவார் போல. என்னது ட்ரிபிள் அட்டாக்கா? அப்ப அவரும் அட்டாக் பண்றதுனால ஹீரோவோ ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான். அவரும் ஷாக்காவே பார்த்து அவரோட பிளேட நம்ம ஹீரோவோ வேற ஒரு இடத்துல அவனோட வாய் மாதிரியே ஒன்னு கிரியேட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிறான். என்னது என்னோட பிளேட் எப்படி இதுகிட்ட மாட்டிச்சு? அட்டடா இதை விட்டு இல்லைன்னா என்னால அட்டாக் பண்ண முடியாது. இதுகிட்ட வேற ரொம்ப க்ளோஸா இருக்கேன். நான் நினைச்ச அளவுக்கு இது ஸ்ட்ராங் தான். என்ன மன்னிச்சிடுங்க வைஸ் கேப்டன், நீங்க என்னோட கோரை பாத்துட்டீங்க. அதனால இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட்டேன்னா நீங்க என்ன கொண்டுடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டாக் பண்ண போக அவரும் பீதி ஆயிடுறாரு. அஜ்ஜோ அப்ப பார்த்து அவனோட சுவாடத்தை அட்டாக் பண்ணிருக்காரு. கையில சின்ன காயத்தோட தப்பிக்கிறதுனால அவரும் இவனை ஷாக்கா பாக்க. அப்ப பார்த்தா போக மட்டும் மாறையவோ ஹீரோ பார்த்தா தப்பிச்சிட்டு இருக்கான். அடச்சா தப்பிக்க விட்டனே. அதுக்கப்புறம் இவங்க இருக்கவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறான். ஹலோ கைது நம்பர் 8 தப்பிச்சிருச்சு. அந்த டைம் பக்கம் சினோமியாவும் நம்ம ஹீரோ அவனுக்காக பாடுபட்டதை யோசிச்சு பாக்குறாங்க. கைது நம்பர் 8 ஹிபினோ காக்கா. ஆனா உண்மையாலே என்ன நம்ப முடியல, நீ எப்படி ஒரு கைதுவா இருக்குன்னு. அந்த டைம் இவங்களை பார்க்க ஹீரோ பார்த்து அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நான் வந்துட்டேன். இவங்களும் அவனை பார்த்து ஹாப்பியாக சாரிப்பா கொஞ்சம் மன்னிச்சிடு, நீ என்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டியான்னு. எனக்கு உன்னை பத்தில கவலை கிடையாது அப்படின்னு நடிக்கிறாங்க. உன்னை பத்தி மட்டுமா இந்த இடத்துல கவலைப்பட வேண்டியது? உன்னை எத்தனை பேர் இந்த இடத்துல உன்ன மாதிரி ஆயிருக்காங்க அப்படின்னு அவன் பேசினே இருக்கும்போது இவனும் கீழே விழுற மாதிரி போக ஜே இற வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பிடிக்க. சாரிப்பா நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தா என்ன மன்னிச்சிடு. ஏன்னா உனக்கு இங்க இருக்குதுங்களை எதுனா ஒன்னு அட்டாக் பண்ணி எதனா ஆயிடுச்சான். எனக்கு அதை பத்தில கவலை கிடையாது. அது மட்டும் இல்லாம அதுங்களை கொள்றதுக்கு எனக்கு தெரியும். அவனும் அதெல்லாம் கேட்காம முன்னோக்கி போயின்னு இருக்க. எங்கடா போக பாக்குறேன்? ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல. இல்லப்பா இச்சிகாவையோ புராசியோ பார்த்து ஆகணும். அவனுக்கு 2 பேருக்கு அடிபட்டு இருக்கு. அந்த டைம் இவனுக்கு சட்டையை பிடிச்சிட்டு ஜாய் இந்த நிலைமையில நீ பார்க்க போறியா? உன்னை எதால அடி பண்ணி தெரியாது. அதனால ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு. அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் இதுக்கப்புறம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா டிஃபென்ஸ் ஃபோன் சேர்ந்தவங்க கைஜுகளோட ரீஜெனரேஷன், அதாவது உறுப்புகள் திரும்பி வளரத தடுக்கக்கூடிய லெவலுக்கு இப்ப டெக்னாலஜி உருவாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ உன்னை பத்தி நீயே கவலைப்பட மாட்டடா. ஒருவேளை மத்த ஆபீசர்ஸ் அப்படி இல்லைன்னா வைஸ் கேப்டன் ஆஷினோவை கான்டாக்ட் பண்ற நிலைமை வருண்டா உனக்கு. லூசு தனமா பண்ணி வச்சிருக்கேன். அதனால கொஞ்சமாச்சும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு இல்ல உனக்கு. அவர் வேற உன்னை பாத்துட்டாரு. எப்படியோ நீ வேற தப்பிச்சு வந்துரு. இப்ப எல்லாரும் சகஜமா பேசினு இருக்க. நம்ம அஷினா மட்டும் ரோட்லயே உட்காந்து பாத்துன்னு இருக்கான். அந்த டைம் மீனாவும் நீ எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா ரோஜர், ஆனா என்ன பண்றது, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியும் அந்த கைஜு நம்பர் 8 என்னால பிடிக்க முடியல. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்படியா உன் முகத்தை கட்டி நான் போட்டோ எடுத்துக்கிறேன். அதை பண்றதை நிறுத்துங்க. அப்பனா கைஜு நம்பர் 8 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா? அது ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அது ஒரு டை கைஜு மாதிரி. டை கைஜுவா? ஆனா என்னோட வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்தை கேள்வி பாக்குறேன். ஃபுகுகால கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. இது நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது மனிதர்களை அவ்வளவு அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவே நமக்கு கிடைச்ச கேஸ்ல எல்லாமே கைஜுகளை தான் இதை அழிச்ச மாதிரி நமக்கு தெரியுது. அதனால இதோட பிஹேவியரே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஏன் தெரியல அப்படின்னு அவனை யோசிக்க. எதுக்காக கைஜு நம்பர் 8 அட்டாக் பண்ணிடுச்சு என்னோட வெப்பனை மட்டும் என்ன அட்டாக் பண்ணுவேன்? ஹீரோவும் வைஸ் கேப்டன் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட வாட அட்டாக் பண்ணிருப்பான். அது அவனும் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் சொல்றேன் அந்த கைஜு ஃபைட் பண்ணது விதத்தை வச்சு பார்க்கும்போது அது ஹியூமன்ஸ் ஃபைட் பண்ற மாதிரியே பண்ணது. அதுவும் கைஜுகளுக்கு எதிரா. மீனாவும் சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இதை கேட்டு அவனும் ஷாக்காக. உன்னை நீ பாத்துக்கணும்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம அந்த கைஜு எல்லாம் எப்படி இருக்குன்னு அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அவங்களோட வேலை அதுங்களை போட்டு தள்ளுறது மட்டும் தான். ஆமா இவங்க சொல்றது சரிதான். நான் அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த டைம் இவங்க மைக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் எதுக்கிட்ட கத்துற? அக்கா இருக்கா? என்னாச்சு? என்ன மன்னிச்சிடுங்க.
எனக்கு இப்போ இச்சிகாவும் ஃபுராசியும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கினேன். அதாவது ஃபுராசியும் இச்சிகாவையும் அட்டாக் பண்ணது ஒரு கைஜு. அந்த கைஜு பார்க்க நம்மளோட எக்ஸாம்ல வந்து அதே மாதிரியே இருக்கிற இந்த ஹியூமனாய்டு கைஜுன்றாங்க. அதனால நம்ம இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கைஜுக்குள்ள உண்மையிலேயே ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் மனுஷனா இருந்துதான் ஒரு கைஜுவா மாறி இருக்கான். இது கேட்டு உனக்கு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கைஜு நம்பர் 9 காமிக்க அவன் பார்த்தா ஏதோ ஒரு டனலை நோக்கி அடி வாங்கின நிலைமையில போயிட்டு இருக்கான். ரொம்ப பலவீனமா இருக்கான். அந்த டைம் எவனோ ஒருத்த கார்ல அவன் கிட்ட வந்துட்டு, ஏய் என்ன நீ தோத்துட்டியா, அப்ப எதுக்காக நீ வெளியே சுத்தின்னு இருக்க? அப்ப அவனை இவனை பார்த்து அட்டாக் பண்ணலாம் பார்க்க இப்ப பலவீனமா இருக்கனால எதுவுமே பண்ண முடியல. அப்ப அவனும் பேசாம போக, ஏய் உங்ககிட்ட தானே பேசினிருக்கேன், எதனா சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்ல, அந்த டைம் அவன் திரும்பியும் கொஞ்சமா கைஜுவா மாறி இவன் அவ்வளவுதான் ஆளைய காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்க காரை எடுத்துக்கினேன் அவன மாதிரி ஒரு மாதிரி போயின்னு இருக்கான். அந்த டைம் நியூஸ்ல பிரேக்கிங் நியூஸ், இந்த மோசமான ஆக்சிடென்ட்ல நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸாம் நடக்கிற இடத்துல சஹா ஹியூமாரான்ற இடத்துல உருவான அந்த கைஜு மாதிரியே இப்ப இந்த இடத்துல ஒரு ஹியூமனாய்டு கைஜு வந்ததா சொல்றாங்க. அதனால அதுக்கு இவங்க வச்ச கோட் நம்பர் கைஜு நம்பர் 9. அந்த டைம் இவனு உருமாற, கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த கைஜு நம்பர் 8 நான் கொல்லாம விட மாட்டேன், அவனை என் கையில தான் கொடுவேன். அடைச்சா எனக்கு திரும்பி ஒரு பாடி வேற கிடைச்சிருச்சு. அதனால இதை பயன்படுத்தி மறைமுகமா அவனுங்களை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம இச்சிகாவை கண்மூடிச்சிட்டா அப்படின்னு இவங்க 2 பேரும் பார்க்க, ஏன்னா பார்ட்னர் ஒரு வழியா கண்மூடிச்சிருங்க. அந்த டைம் அவனும் அழுதுட்டு, செம்பாய் உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க, அதுவே எனக்கு போதும், உன் வாய மூடு, உன்னை யாரு அந்த வழியா போச வந்து ஒடுங்க நீங்க காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. என்னையும் ஃபுராசியும் என்னது அப்படி இவனுக்கு ரொம்ப சாக்காவே பாக்குறது. இந்த ஃபுராசியோ எதுக்காக இந்த கிழவங்கிட்ட நீ நன்றி சொல்லிங்கிற ரேனோ, டேய் நீங்க என்னடா பண்ற, நீயும் இதே ரூம்ல தான் அட்மின் ஆகியா? ஃபுராசியும், டேய் நம்மள காப்பாத்து கைஜு நம்பர் 8 எதுக்காக இவருக்கு தேங்க்ஸ் சொல்ற? இதை சமாளிக்கிற விதமா சின்னமியாவோ? இல்ல இவரு யோஜோவுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் அவர் ஆர்கன்ஸ் எல்லாருமே அழிக்கிறதுக்காக இதோட கோரை கண்டுபிடிச்சு அவர் சொன்னதுனால எல்லாத்தையும் ஈஸியா அடிக்க முடிஞ்சுச்சுல, அதுக்காக தான் இப்ப அவர் நன்றி சொல்றான். ஓ அப்படியா, அப்பனா இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். அந்த டைம் அவனும் ரொம்ப நன்றி கிளவா, ஓகேடா. அது மட்டும் இல்லாம அந்த கைஜு எதுக்காக எங்களை காப்பாத்து தெரியல, இதை பார்த்துட்டு அவனு சாக்காவே. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஏன்னா அந்த கைஜு நம்பர் 9 போட்டு துவம்சம் பண்ணிடுச்சு. உண்மையிலே அந்த கைஜு வந்து வேற லெவல் தான். அப்படி இல்லாம ஹீரோ புகழ்ந்து கழிக்கிறதுனால இவன் பெருமையா நினைக்கிறான். பக்கத்துல சின்னமியாவோ மேய்கிறது எருமை உனக்கு ஒரு பெருமையா அப்படின்ற மாதிரி பாக்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஜாலியா பேசினு இருக்க. இப்ப ஒருத்தவங்களோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபுராசிக்கும் ரேனோக்கும் கங்க்ராச்சுலேஷன் மாதிரி ஒன்னு கேட்க விட்டாங்க. அதாவது எதுக்காகனா இவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு நல்லபடியா குணமாயிட்டு வந்ததுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனை முடிச்சதுக்காக சக்சஸ்ஃபுல்லா. அப்ப இதெல்லாம் கொண்டாடுறது பார்த்துட்டு இவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோவோ சரி வாங்க ஆரம்பிப்போம்னு சொல்ல சாப்பாடு எத்தனை சொல்றான். அப்ப அங்க பார்த்தா நிறைய பக்கத்துல இருந்த செஃபும் துணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு காஸ்ட்லியான கறிகளை காமிக்கிறாரு. இதுதான் A6 கிரேட சேர்ந்த மீல்ஸ். என்னது A6 அப்படின்னு இவனுக்கு ஷாக்காக. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இது. கவலைப்படாதீங்க, இது எல்லாமே உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணது ஹரோச்சி தான். அந்த டைம் அவனும் உங்ககிட்ட ஏற்கனவே தான் சொல்லிட்டேன்ல, அவங்க பத்தி இப்படி பண்ணிருக்கீங்க, ஏன்னா சீப்பஸ்டா வந்து வாங்கி வர சொன்னா இப்படி பண்ணிருக்கீங்க, ஒடுங்க ஒரு ஸ்டாண்டர்டான பிரைஸ்ல தான் இதை வாங்கி வந்திருக்கேன். இவரு வந்து கலாய்க்க. ஹீரோவும் ஆமா யாரு இந்த ஹரோச்சி, என்னடா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னா கேட்க. இல்லையப்பா நம்ம கூடிய டீம்ல ஒர்க் பண்றான், அவனை பத்தி தெரியலன்ற பேர். இவன் தான் ஒசோமோ டெக்னாலஜிஸ், அதாவது லார்ஜஸ்ட் ஆன்டி கைஜோ ஆர்மர் மேனுஃபேக்சர் கம்பெனியை கொண்ட நம்மளோட கண்ட்ரிலேயே மிகப்பெரிய ஃபேமிலியில சேர்ந்த ஒரு பையன். என்னது நம்மளோட டிஃபென்ஸ் போறதுக்கான சூட்டை செய்யற கம்பெனி சேர்ந்த ஒரு பையனா? ஆமா அவன் என்னைய போலயே நல்ல வெல்த் வேறான ஒரு ஃபேமிலியை தான் வச்சிருக்கான். அந்த டைம் இசுமோவும் அப்பனா நீங்க எதுக்காக என்னோட பிளேஸ பத்தி கேட்டீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது, என்னை பத்தியே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியல. ஆமா சரியா சொன்னேன். அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு இல்லாம வைஸ் கேப்டனும் எல்லாருக்கும் நீங்க எக்ஸலண்டான ஒர்க்கை பாத்தீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால நீங்க நிறைய அனுபவங்களை இதுல பெற்றிருப்பீங்க, அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா இன்னமும் நமக்கான மிஷன்ஸ் இன்னும் ஃபியூச்சர்ல வரப்போகுது, அதனால அதுக்காக தயாரா இருங்க. இப்போ இந்த டைம் இந்த ஃபர்ஸ்ட் மிஷனுக்காக பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சேஸ் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சேஸ் சொல்றாங்க. ஏதோ ஒரு பக்கம் நல்லா குடிக்கிறான், ஒரு பொண்ணு வெல்த் கட்டிங் சோற பக்கத்துல இருந்து எச்சிகாவும். என்ன இது எல்லாருமே பார்க்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா தெரியுறாங்க, அதனால இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வைஸ் கேப்டன். இல்ல எச்சிகாவா, முக்கியமான ஷோவை இப்பதான் ஆரம்பிக்குது, அதனால முழுசா இதெல்லாம் கேட்டுடு. என்ன சொல்றீங்க? அப்போ அவர் சொன்ன மாதிரியே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வார்த்தையால ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்லி திட்டிக்கிறாங்க. ஆளாளுக்கு சண்டை போட நம்ம எச்சிகாவோ தடுக்கிறான், இருந்தாலும் அவனுக்கு திரும்பி ஃபைட் பண்ண. அந்த டைம்ல நம்ம ஹீரோவோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கடா, நம்மளோட சூட்ஸை தயாரிக்கிற மிகப்பெரிய பொறுப்புல இருக்க ஃபேமிலி கூட நீ இருக்க, கேத்துடா நீ உண்மையிலே மஜா போ. இவர் ரொம்ப குடிச்சிருக்காரு. அப்படியே ஐயோ பாக்க இச்சிகோ செம்பாய் நீங்க போடுவா. எனவே மாத்தவங்க எல்லாரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தப்பு பண்ணதை நினைச்சு திட்டின்னு இருக்காங்க. ஆளால் குறை சொல்லி இருக்க. இச்சிகோ இதை பார்த்துட்டு என்னடா இது இப்பதான் நல்லா பேசிட்டு இருக்காங்க சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஆளால் ஆரம்பிச்சிட்டானே. ஆனா ஒரு நிமிஷம் நோட்டீஸ் பண்ணிட்டியா, இவங்க எல்லாருமே மிஷின்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் பேசினு இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இருந்தவங்க எல்லாருக்கோட மிஷினும் இது முதல் நாள இப்படி நடக்கிறது வழக்கம் போல. இதனால முக்கியமான விளைவா எல்லாருமே ஸ்ட்ராங் ஆவாங்க, நிறைய விஷயத்த கத்துப்பாங்க, நிறைய டீடைல்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ காமெடி
பண்ணிருக்கான். டேய் உன்னோட பெரியவனுக்கு மரியாதை கொடுறா. யோ போயா, நான் ஒன்லி மக்களுக்கு மட்டும்தான், அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நான் மரியாதை கொடுப்பேன். அப்படின்னா ஆர்ம் ரெஸ்லிங் போட்டுக்கலாம். இதுல யார் செய்யறாங்களோ தோத்தாவ ஜெயிச்சவனுக்கு அடிமையா இருக்கணும். என்னமோ சண்டை பாத்தீங்கன்னா தீவிரமா போகுது. இங்க நடக்கிற கூத்து எல்லாம் பார்த்துட்டு நம்ம வயசு காட்டணும் சிரிக்க சயின்டிஸ்டும் இதுதான் வருஷம் நடக்கிற ட்ரெடிஷனான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம விசுமாவும் வெளியே இந்த டெஃப் கிட்ட வந்து பேசினிருக்க. அவரும் எங்க மாஸ்டர் உண்மையிலேயே நீங்க இன்னைக்கு ஹாப்பியா தானே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வேற என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது கிடையாது. திரும்பி இதெல்லாம் சொல்லாதீங்க டோஜிமா, ஏன்னா அவங்களோட சாப்பாடு எங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவை. உங்களோட சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும். சரியா அதை விடுங்க, உங்களோட அப்பாவை பத்தி என்னாச்சு? அதுவா, அவர் என்கிட்ட எதுவும் அந்த அளவுக்கு பேசல. அப்படியா, சரி நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம டோஜிமா, இன்னைக்கு உங்களோட சாப்பாடு ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. எவர் திரும்பி பாராட்டுற கேட்டது அவரும் ஸ்மைல் பண்ண. பின்னாடி யாரோ வரதை பார்த்துட்டு இவரு சாக்கவே இவனை பார்த்தா அந்த இடத்துல ஐயோ வந்திருக்கான். அப்ப அவனும் இவனை பார்க்க வசுமாவும் இவன் எல்லாத்தையும் கேட்டுட்டானா. நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போவேன். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இவன் ஒன்னும் மத்தவங்களோட விஷயங்களை ஒட்டு கேட்கிற ஆள் மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வைஸ் கேப்டனும் எல்லாரும் கேளுங்க, அவங்களுக்காக இந்த முறை ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். என்னது அனௌன்ஸ்மெண்டா? சரி இபினோ காஃப்கா, இன்னைக்கான மிஷன்ல நீ முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்து பல உயிர்களை காப்பாத்துறதுக்காக நீ காரணம் வந்திருக்க. இப்ப நீ சொன்ன அந்த விஷயத்தினாலதான் இங்க இடத்துல நிறைய பேர் இப்ப உயிரோட இருக்காங்க. ஒரு வகையில நீ எல்லாருக்கும் காப்பாத்திருக்குன்னு சொல்லலாம். அதனால நீ ஃபுல் ஆபீசரா இதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆக போற. இதை கேட்டு எல்லாரும் ஹாப்பியாவே வெல்கம் டு தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் 3rd டிவிஷன் இபினோ காஃப்கா. இதை கேட்டு இவனுக்கு உற்சாகமாவே இச்சிகாவை பார்க்க இவன் அவனை பார்க்க ஒரே குஜால் தான். அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி ஹீரோ போய் இப்ப சக்சஸ் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பார்த்து பாராட்டுறாங்க, ஹீரோ பண்றாங்க. கிளவா நீ கலக்கிட்டியா, கெத்து தான் போயிதுக்கு அப்புறம் நீ எனக்கு கிளவான்னு கூப்பிட்டாரா. இன்னொரு பக்கம் இதெல்லாம் அயோவும் இசுமாவும் பார்க்க அயோவோ இசுமோ கிட்ட குட் நைட்ரா, ஏன்னா ஒரு பலவீனமா இருக்கிற தனி மனுஷனை நம்ம குறைவே இட போடக்கூடாதுன்னு நான் எனக்கு தெரிஞ்சுக்கினேன். அதனால நான் இவர மாதிரி ஆக போறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு உற்சாகப்படுறாங்க எல்லாரும். நம்ம ஹீரோ நினைச்சது ஒரு வழியா சாதிச்சுட்டான். மறுநாள் காலையில ஆபீஸ் ரூம்ல நம்ம காஃப்காக்கு மீனாவும் பேச்ச போட்டு விட, இவனோ காஃப்கா இன்னில இருந்து நீ ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வரப்போற. அதனால நீ ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசரா முழு வேலையை இப்போ பெற போறேன். அந்த டைம் ஹீரோவை செலக்ட் கொடுக்க கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து நான் ஃபைட் பண்ணுவேன். எனிவே நான் இப்ப போட்டா அப்படின்னு அவன் தயங்கினே போக அவ இதெல்லாம் பேசுவாளான்னு நினைச்சுனே போனா. அவளும் எனக்கு ஒன்னும் எக்ஸைட் எல்லாம் கிடையாதா. என்னது, ஏன்னா நான் ரொம்ப நாளாவே நினைச்சிருந்தேன் கண்டிப்பா நீ எப்படியாச்சும் என் கூட சேர்ந்து ஃபைட் பண்ற அந்த ஒரு நாள் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப நடந்துருச்சு. அப்ப ஹீரோவும் பரவாயில்ல மீனா இன்னமும் நாவுக்கு வச்சு நிற்காத. ஆமா மீனா, இதுக்காக தான் நான் இத்தனை நாளா ஃபைட் பண்ணிருந்தேன், உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும். அந்த டைம் அவ்வளவு சிரிச்சுட்டு சரி உன்னோட சூப்பரியர் ஆஃபீஸர் மீனான்னு சொன்னதுக்காக ஒழுங்கா போயிட்டு ஒரு 50 தண்டலறான். என்னது திரும்பியுமா? ஆமா, கைஜு நம்பர் 8. இதை கேட்டு அவனும் பயப்பட கூடவே கைஜு நம்பர் 9 இதை பத்தின டிஸ்கஸ் உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய தேவை, அதனால தயாராரு. கூடவே வைஸ் கேப்டன் ஆஷினா கூட சேர்ந்து சார்ஜ் எடுத்துக்கின்னு பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடி. ஓகே மேடம். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் ஆஷினா தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணா நீ ஒரு ஃபுல் ஆஃபீஸர் ஆகணும். அதனால அவனு நினைச்சதை வீணாக்கிட்டாத, எப்படியாச்சும் இதுல சக்சஸ் கொடுத்து கடைசி வரைக்கும் இருக்க பாரு. எனது வைஸ் கேப்டன் எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கா இந்த இடத்துல கிளம்ப சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் தனியா வேலை செஞ்சிருக்கான் நைட் டைம்ல எக்ஸ்ட்ராவா. அந்த டைம் அவனும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் பார்க்க ட்ரைனிங் ரூம்ல லைட் இருக்கு. யாரோட வந்து பார்த்தா அந்த இடத்துல வைஸ் கேப்டன் தான் ட்ரைனிங் பண்ணிக்கிறான். அதுல ஹீரோட ஃபைட் பண்ணும்போது என்னென்ன மூவ்மெண்ட் கொடுத்தானோ அது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கான். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அது எப்படி நம்மள அட்டாக் பண்ணுச்சுன்னு கண்டிப்பா சொல்றேன். இவர் பண்ற ட்ரைனிங் ஒரு ஆர்டினரியான ட்ரைனிங் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பேட்டில் பண்ற மாதிரி தான் பண்றாரு. ஹீரோ பயந்துட்டு கீழே விட என்னடா காஃப்கா இவ்வளவு நேரம் இங்கதான் பாத்துன்னு இருக்கியா, போய் தூங்கல. இன்னைக்கு லேட்டு தானே? ஆமா நான் லேட்டு தான். சரி நீங்க எதுக்கு லேட்டு? அது என்னன்னா இந்த கைஜு நம்பர் 8 நான் தப்பிக்க விட்டது ஏன் தப்பு. அதுல இருந்து என்ன மிஸ்டேக்கோ அதை தவிர்க்கிறது தான் இவ்வளவு ட்ரைனிங் பண்ணிக்கிறேன் இப்போ. அதனால அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா அது மட்டும் என்கிட்ட மாட்டினா அதை எப்படி நான் கொல்லுவானே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன வெறுப்பே தெரிஞ்சு. ஏன்னா என்னோட ஸ்ட்ரைக்ல இருந்து எதுவுமே தப்பிச்சது கிடையாது. ஹீரோ ஒரு பக்கம் பயப்படுற, சரி நீ எதுக்காக பயப்படுற? ஆனா அது எப்படியோ தப்பிச்சிடுச்சு, என்ன பண்றது. அப்புறம் என்னோட ஸ்கில் 6ஐயும் நான் பயன்படுத்துவேன். அது திரும்பியும் பிறக்கவே முடியாத அளவுக்கு பண்றேன். நம்ம ஹீரோக்கு இங்க புதிருது தலையை பார்த்து அலறான். என்னடா இப்படி நம்ம அடி போறாரு. அட வைஸ் கேப்டனும் நீ ஏன் தான் பயப்படுறேன்னு தெரியல. எப்படி கொடுமாவா நான் சொல்றேன். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கைஜு நம்பர் 8 கைஜு நம்பர் 9 மாதிரியான கைதிகள் கிட்ட சாதாரண ஆபீசர்ஸ் அப்படி இல்லைன்னா மத்தவங்களால அதெல்லாம் எதிர்க்க முடியாது. எங்களை மாதிரியான ஆட்களால மட்டும்தான் அதை எதிர்க்க முடியும். உண்மையிலேயே ஒரு அமேசிங் அளவு தான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுப்பாருன்னு. ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் தான். இவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு குடிமகனும் பாதுகாப்பா இருப்பான் இந்த நாட்டுல. சரி வைஸ் கேப்டன், என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபைட் பண்றதுல ஹெல்ப் பண்ணுவேன். அந்த டைம் அவரோட கழுத்தை பிடிச்சிட்டு அப்ப எதுக்காக பைத்தியம் மாதிரி இங்க இடத்துல வந்து இப்படி போலமே இருக்க, உன்னோட பவர் லெவல ஒண்ணுமே இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கிற, நான் நினைச்சதை விட ரொம்ப கம்மியா இருக்கலாம். அப்படி இருந்து எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? 1% இருக்கு. ஒடியா என்ன நான் கிளம்புறேன் பாய். சரி நீ என்னதான் 1% இருந்தா கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நீ நிறைய விஷயத்த அந்த இதுல பண்ணதுனால கண்டிப்பா உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. அதை நானும் ஒத்துக்கிறேன். அதனால இதோட ஆபீஸ்ல மறுநாள் பார்ப்போம். ஒழுங்கா போய் படுத்துக்கோங்க. ஓகே அப்படின்னு அவனும் சொல்ல. இப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ வானத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கிற கைஜுலாம் வருது. அது மேல ஏதோ கைஜு மாதிரியே இன்னொரு ஆள் வரான். அவனும் என்னோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு அவனும் சொல்ல. அதோட இந்த இடத்துலயே சூப்பரா முடிக்கிறானுங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஒரு சேனல் லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் எல்லாம் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னாடி எபிசோட்ல போட்டிருக்கோம். தயவு செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு வாங்க. கூடவே பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ். உங்க எல்லாருக்கும் எந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமான விஷயம் யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அது எனக்கு போதும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோமா.